இயேசு கிறிஸ்து இறுதி இரவுணவை உண்டபோது இயேசு சொல்கிறார், இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன். இந்த இரவு உணவை உங்களோடு ஒன்றாக உண்ண நான் மிகவும் ஆசையோடு காத்திருந்தேன். இறுதி இரவு உணவை உண்கிற போது இயேசுனுடைய உள்ளத்தில் ஏராளமான சிந்தனைகள் உண்டு. தன்னை சூழ்ந்திருக்கின்ற தனது நண்பர்கள், தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் அன்பு சீடர்கள், தான் திருத்தூதர்கள் என்று பெயர் சொல்லி அழைத்தவர்கள், இப்போது இந்த ஆனந்தத்தின் வேளையில், உணவுண்டு மகிழ்ந்திருக்கிற வேளையில் தன்னோடு இருக்கிற இவர்கள் தான் படப்போகின்ற வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை காண்கிற போது ஒருவர் கூட தன்னோடு இருக்க மாட்டார்கள் என்பது அவரது உள்ளத்தில், அவரது இதயத்தில் அவருக்கு தெரியும். அவர் அந்த இறுதி உணவை உண்கிற போது வெளியில் அவர்களோடு ஆனந்தத்தோடு ஒரு குருவாக, ஒரு போதகராக எவ்வாறு வாழ வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கின்ற வண்ணம் தன்னை தாழ்த்தி அறையில் கச்சை கட்டியவராக சீடர்களுடைய பாதங்களை கழுவிக்கொண்டு நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்கிற அதே வேளையில், இவ்வாறு பாதங்களை கழுவினால் மட்டும் போதாது, நீங்கள் சந்திக்க போகின்ற, நீங்கள் காணப்போகின்ற, உங்களை பின்பற்ற போகின்ற எல்லா மக்களுக்காகவும் நீங்களும் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அவரது இதயத்தில் அவர் உணர்கிறார். என் அன்பு சீடர்களே, இந்த ஆனந்தத்தில் நீங்கள் என்னோடு மகிழ்ந்திருக்கிறீர்களே, ஆனால் இதோ நேரம் வருகிறது, நான் காட்டிக் கொடுக்கப்பட போகிறேன். என்னை அவர்கள் சித்திரவதை செய்து கொலை செய்ய போகிறார்கள். அந்த கொலையில் செய்யப்படுகின்ற வேதனையான நேரம் உங்களது வாழ்க்கையிலும் வந்து சேரும். இந்த துன்பமான நேரம் உங்களது வாழ்க்கையிலும் வந்து சேரும். அதை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள் என்று மறைமுகமாக அவர்களோடு இதயத்தில் ஏதோ சொல்லுகிறார். அந்த இன்பத்தின் வேளையில் இயேசு உண்மையில் ஆனந்தத்தோடு தான் இருந்தாரா? அவர்களோடு இரவுணவு உண்ட பின் நாம் காண்கின்றோம், ஒலிவு மலைக்கு அவர் ஓடி போகிறார். வாருங்கள் போவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஒலிவு மலைக்கு போகிறார். ஒலிவு மலைக்கு அவர் போவது தந்தை கடவுளோடு இணைந்திருப்பதற்காக. அப்பா, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நேரம் இதோ நெருங்கிவிட்டது. என்னுடன் இருக்கின்ற எனது தோழர்கள், என் சீடர்கள் என்னை விட்டு சிதறி ஓடப் போகிறார்கள். ஒருவன் என்னை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க போகிறார். ஒருவன் என்னை தெரியாது என்று மறுதலிக்க போகிறார். மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போக இருக்கிறார்கள். நான் தன்னந்தனியாக விடப்பட போகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் என்னை கைவிடாதே. இந்த துயர வேளையில் என்னை தனிமையாக விடாதே. நான் தளர்ந்து விடுவேன். இந்த பெரிய சுமை, உலகம் முழுவதனுடைய பாவம் என் தோளில் சுமக்கிற போது, அப்பா, நான் ஒரு பெரும் பாவியாக மாறுகிற அந்த நேரம் என்னை கைவிட்டு விடாதே அப்பா. என்னை விட்டு விலகி நில்லாதே அப்பா. ஒரு பாவியாக மாறப் போகிறதை நினைத்து, உலகம் முழுவதுடைய பாவத்தை தோளில் சுமக்க போகிறதை நினைத்து, ஒரு பாவியினுடைய வேதனை என்பது தந்தையிடமிருந்து அகன்றிருக்கிற வேதனை. அதை அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையிடமிருந்து ஒரு நொடி பொழுது விலகி இருக்காத இயேசு கிறிஸ்து, அந்த நேரத்தை நினைத்து
உள்ளம் குமுறுகிறார். நான் பாவியாக உலகின் பாவங்களை தோளில் சுமக்கிற போது என் தந்தையிடமிருந்து நான் இதோ வெகு தொலையில் போகிறேன். அப்பா அப்பா என்னை கைவிடாதையும் அப்பா என்று செபிக்கிற ஆண்டவர். அவர் இதோ பாஸ்கா உணவை உண்ணுகிற அதே வேளையில் இதயத்தில் வேதனையுற்றவராக, கண்ணில் கண்ணீர் வருகின்றவராக ஒலிவமலையில் ஜெபிக்கின்ற போது இதோ வேர்வை துளிகள் இரத்தமாக வந்து விழுகிறது. அந்த அளவுக்கு மனதளவில் அவர் நெருக்கப்படுகின்றார், அவர் காயப்படுகிறார். அந்த வேதனையின் நேரத்தில் சீடர்களை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். 1 மணி நேரம் என் அன்பு சீடர்களே, 1 மணிதோ என்னோடு விழித்திருங்கள். 1 மணி நேரம் போதும், அதிக நேரம் நீங்கள் விழித்திருக்க வேண்டாம். இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனது பாவங்களை எல்லாம் நான் தோளில் சுமக்கிறேனே, உன் துயரங்களை எல்லாம் நான் என் தோளில் சுமக்க தயாராகிறேனே, உனக்காக நான் என்னை பலியாக தர இருக்கிறேனே, நீ 1 மணி நேரம் என்னோடு உணர்ந்திருக்க மாட்டாயா? 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க மாட்டாயா? 1 மணி நேரம் அப்பா, தந்தையே, விண்ணக அப்பா, என் ஆண்டவரே என்று கூக்குரல் எழுப்பி ஜெபிக்க மாட்டாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற இந்த நேரத்திலே நம் அனைவரும் உணர்வுள்ளவராவோம், ஊக்கமுடையவராவோம், ஆற்றலுடையவராவோம், உணர்வுடையவர்களாவோம். தளர்ந்து போய் இருந்த நாம் இனி தளர்ந்திருந்தது போதும், சோர்ந்திருந்த நாம் சோர்ந்திருந்தது போதும், வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை நினைத்து தளர்ந்திருந்தது போதும், கஷ்டங்களை நினைத்து இனி எனக்கு யாரும் இல்லை, நான் ஆண்டவரும் எனக்கு இல்லை, ஆலயமும் எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று வீடுகளிலேயே முடங்கி இருந்தது போதும். உணர்ந்து எழும்ப வேண்டிய நேரம் இது. ஆண்டவர் சொல்லி தருகிறார், கடவுளும் நம்மை கைவிட்டது போல தோன்றுகிற ஒரு நேரம் உனக்கு உருவாகலாம். உன் உற்றார் தான் இல்லை உனக்கு, உன் உறவினர் தான் உனக்கு இல்லை, உன் பெற்றோர் தான் உனக்கு இல்லை, உன் பிள்ளைகள் தான் உனக்கு இல்லை, உன் கணவனும் இல்லை, உன் மனைவியும் இல்லை, உனக்கு யாரும் இல்லை. அதற்கு மேலாக கடவுளும் இல்லை என்று உனக்கு தோன்றுகின்ற ஒரு நேரம் உனக்கு உருவாகலாம். அந்த நேரத்தில் தான் நீ அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் நீ அதிகமாக தியாகம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். எனது வேர்வைகள் இதோ ரத்த துள்ளிகளாக விழுகின்ற அளவுக்கு நான் தந்தையோடு ஆர்வம் கொண்டிருந்தேன். நீ அந்த அளவுக்கு இதுவரை ஆர்வம் கொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியும். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேரார்வம் உடையவனாக மாறு. உன் துன்ப துயரங்களில் தந்தையை நோக்கி கூப்பிடு. அப்பா, கூடுமாகிற இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டும். அப்பா, உமக்கு சித்தமானால் இந்த வேதனை என்னை கடந்து போகட்டும் இயேசுவே. எனது இந்த நோய் என்னை விட்டு நீங்கி போகட்டும் இயேசுவே. என் துயரங்கள் என்னை விட்டு கடந்து போகட்டும். அப்பா, நீ உருக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவ்வாறு ஜெபிப்பதற்கு நம்மை கற்றுத் தருகிறார். அவர் இதோ சீடர்களிடமிருந்து வெகு தொலைவில் போயிருக்கிறார். உன்னை சேர்ந்தவர்கள், நீ சுற்றும் சூழ்ந்திருக்கிற உனது நண்பர்கள், உனது சகோதரர்கள், உனது பெற்றோர் உன்னை தந்தையோடு உருக்கமாக ஜெபிப்பதற்கு ஒருவேளை தடை செய்கிறவர்களாக இருக்கலாம். யோபுனுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல, நீர் ஏன் இனி மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? அவரை பழித்து மடிந்து விடலாமே. இதுபோல நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மோடு சொல்லலாம், இனியும் ஏன் ஏசப்பா ஏசப்பா என கூப்பிடுகிறாய்? இனியும் ஏன் கடவுளை கடவுளை என்று கூப்பிடுகிறாய்? இனியும் ஏன் ஜெபிக்கிறாய்? ஏன் தியாகங்கள் எடுக்கிறாய்? ஏன் நோன்பு எடுக்கிறாய்? உன்னை ஒருவேளை அவர்கள் தடுத்து நிறுத்தலாம். உனக்கு இந்த துன்ப துயரங்களில் ஆண்டவரை கூப்பிட வேண்டாம் என்று உன்னை தடுக்கலாம், தவிர்க்கலாம். ஆகையால் இயேசு கற்றுத் தருகிறார், சீடர்களிடமிருந்து ஒரு கல் தொலை அகலத்திற்கு அவர் கடந்து போகிறார். தன்னந்தனியாக இருந்து தந்தையோடு உறவு கொள்கிறார். நாமும் இதே அனுபவத்திற்கு இந்த நேரத்தில் கடந்து வருவோமா? கண்களை மூடிக்கொண்டு நமது இதே அறைகளில் கடந்து சென்று அங்கே இதோ நம் ஆண்டவர் நமக்காக
ஒலிவ மலையில் ஜெபிப்பதை உள்ளத்தில் உணர்வோம். அவர் சீடர்களிடமிருந்து ஒரு கல்லறை தூரம் அகன்று சென்றார். அங்கு சென்று அவர் வேதனையும் துன்பமும் துயரவும் அடைய தொடங்கினார். முகங்குப்புற விடுகிறார். இதோ இயேசு, அப்பா அப்பா, இந்த நேரம் என்னிடமிருந்து கடந்து போகட்டும். இயேசுவை நாம் இதயத்தில் காண்போம். வேதனையோடு கண்ணீரோடு உருக்கமாக ஜெபிக்கிற இயேசு. அவர் ஜெபித்தது எனக்காக, என் பாவத்தை சுமந்தவாறு, என் துயரங்களை சுமந்தவாறு, என் பலகீனங்களை சுமந்தவாறு எனக்காக அவர் அதோ ஒலிவ மலையில் ஜெபிக்கிறார். ஆறுதல் இல்லை அவருக்கு, தேற்றுவார் இல்லை அவருக்கு. அவரது கண்ணீர் தரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. கண்ணீருக்கு மேலாக இரத்த துளிகள் உடம்பில் இருந்து இற்றிற்று விடுகிறது. இதோ ஐயோ, கோரமான காட்சி இது, துன்பம் நிறைந்த காட்சி இது. யாருக்கும் இந்த சோதனை வந்ததில்லை, யாரும் இந்த அளவுக்கு துன்புற்றதில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதில்லை. மாறாக உலக மாந்தருடைய சுமைகளை எல்லாம் சுமந்தவாறு நம் ஆண்டவர் கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டதை காண்கிற அறிகிற நாம் சொல்லுகிறோம், எனக்கு வந்தது போல துன்பம் யாருக்கு வரக்கூடாது என்று. மிக சிறிய துன்பங்களை கூட சுமக்க முடியாதவர்களாக கடவுளை பழித்துரைக்கிறவர்களாக இருக்கிறோம், கடவுளை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே இதோ ஒலிவமலையில் ஜெபிக்கிற கண்ணீர் கணங்களை உதிர்த்து கொண்டு, இரத்த துள்ளிகளை உதிர்த்து கொண்டு நமக்காக அப்பா என்று கூப்பிட ஜெபிக்கிற இயேசுவை கண்டு நாமும் திரும்பி வருவோம். அற்பமான சின்ன சின்ன சோதனைகளுக்கு, சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு, சின்ன சின்ன துயரங்களுக்காக கடவுளை பழித்துரைத்தது போதும் அவருடைய பாதத்திலே வருவோம். இயேசு நம்மோடு கேட்கிறார், நான் சுமந்த அளவுக்கு உனக்கு வேதனை உண்டா? நான் அனுபவிக்கின்ற அளவுக்கு மன கஷ்டம் உனக்கு உண்டா? நான் அனுபவித்த அளவுக்கு உடல் வேதனை உனக்கு உண்டா? நான் அனுபவித்த அளவுக்கு ஆன்ம வேதனை உனக்கு உண்டா? உனக்கு இல்லை மகனே, உனக்கு இல்லை மகளே. நான் சுமந்ததில் 100ல் 1 கூட நீ சுமக்கவில்லை. இருப்பினும் நீ பெரும் சுமையாக நினைக்கிறாய் என்றால் இயேசு சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்தேன் என்று நினைக்கிறாயா மகனே? தா, என்னிடம் தா, உனக்காகத்தானே நான் இருக்கிறேன். என்னிடம் தா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், சுமந்து கொள்கிறேன். நீ ஆறுதல் பெற வேண்டும், நீ தேற்றுதல் பெற வேண்டும், நீ ஆசி பெற வேண்டும். அதுதான் என் வாஞ்சை என்று நம்மை நோக்கி சொல்லிக்கொண்டு நமது சுமைகளை சுமக்கிற இயேசு முழந்தாள் படியிட்டு முகம் கொப்புற இதோ கெத்செமனி தோட்டத்தில் இயேசு, அப்பா இந்த துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று போகட்டும், இந்த நேரம் என்னிடமிருந்து அகன்று போகட்டும், இந்த நோய் என்னிடமிருந்து அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிற இயேசு. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, கண்ணீர் துடைப்பார் யாரும் இல்லை, மாரோடு சேர்த்தணைப்பார் யாரும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. தனியாளாக, துயரம் நிறைந்தவராக, வேதனை நிறைந்தவராக, கண்ணீர் கூட வார்ந்து போய் ஒன்றுமில்லாதவராக, அப்பா என் விருப்பம் அல்ல அப்பா, உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்பா, எனது விருப்பம் அல்ல அப்பா, உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. நமது வேதனைகளில் நாமும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம் இதே ஜெபத்தை, அப்பா என்னால முடியல அப்பா, இந்த கஷ்டம் எனக்கு முடியல அப்பா, இந்த துயரம் தாங்குவதற்கு என்னால முடியல அப்பா, ஆனாலும் உம் சித்தம் நிறைவேறட்டும், உம் சித்தம் நிறைவேறட்டும். இதை நான் சுமக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா? அப்படியே நிகழட்டும், அப்படியே ஆகட்டும். மீண்டும் சீடர்களை தேடி வருகிற இயேசு அங்கே காண்கிறதோ
கண்ணயர்ந்து தூங்குகிற தனது சீடர்கள் நமது வேதனை நாம் அழுது புலம்புகிற போது நமது வீட்டில் உள்ளவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் நமது பெற்றோர் அவருடைய வயது முதிர்ச்சியினால் ஒருவேளை சோர்ந்து தூங்கலாம். நமது பிள்ளைகள் அவர்களுக்கு பருவம் அறியாததினால் சிறு பிள்ளைகளாக இருப்பதால் ஒருவேளை தூங்கலாம். நமது கணவன் தனது சுயநலத்தினால் ஒருவேளை நம்மை விட்டு அகன்றிருக்கலாம், அல்லது குடும்ப பொறுப்பினால் அகன்றிருக்கலாம். இயேசு வந்து பார்க்கிற போது அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவர்கள் கண்கள் தூக்க கலக்கமாக இருந்தன, அவர்கள் சோர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நமது வீட்டில் இருக்கிறவர்கள் நமது வேதனைகளை உணர வேண்டும் என்றில்லை, நமது கூட இருக்கிறவர்கள் நமது கஷ்டத்தை உணர வேண்டும் என்றில்லை. இயேசு சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அவர்களோடு சொல்லுகிறார். நாம் ஜெபிக்க வேண்டியது நமக்காக மட்டுமல்ல, நம்மை உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் சோம்பேறிகளாக ஒருவேளை பல காரியங்களை நினைத்து அலைந்து தெரிகிற நமது பெற்றோர், நமது பிள்ளைகள், நமது கணவன், ஜெபிக்காத நமது கணவனாக இருக்கலாம், ஜெபிக்காத பெற்றோராக இருக்கலாம், பலியொப்பு கொடுக்காத கணவனாக இருக்கலாம். அவர்களுக்காக இதோ அவர்கள் எல்லாம் இந்த தூங்குகிற சீடர்களை போல நம் முன்னால் தோன்ற வேண்டும். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு மீண்டும் இதோ சொல்லுகிறார், ஒரு கல்லறி தூரம் மீண்டும் சொல்லுகிறார், அங்கிருந்து ஜெபிக்கிறார். தனக்காக மட்டுமல்ல, தனது சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். வானதூதர் வந்து அவரை தேற்றுகின்ற அனுபவத்தை நாம் பின்னர் காண்கிறோம். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், உனது துன்ப துயரங்களில் நீ தனியாக அல்ல மகனே மகளே, உனது கஷ்ட காலங்களில் நீ தனியாக இல்லை மகனே மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், கூப்பிடு நான் உனக்கு குரல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். இயேசு கூவி அழைத்தார். தன் மகனுடைய குரலை கேட்டு இறங்கி வந்த ஆண்டவர், தனது தூதரை அனுப்பின ஆண்டவர், உன்னுடைய கண்ணீருக்கு, உன்னுடைய கூக்குரலுக்கு, உன்னுடைய ஜெபத்திற்கு உன் அருகில் வந்து உன்னையும் தேற்றி உன்னை திடப்படுத்தி வழி நடத்துவார். இந்த நேரத்திலே நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த பெசகா வியாழன் ஆண்டவர் தூங்காத இரவு. ஆண்டவர் தூங்கவே இல்லை. அவர் இரவுணவு உண்ட பின் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். மாறி மாறி ஒவ்வொரு கோர்ட்டுகளாக அவரை விசாரிக்கிறது. ஏரோது அவரை விசாரிக்கின்றார், கயபாஸ் அவரை விசாரிக்கின்றார், மீண்டும் ரோமன் அரசு அவரை விசாரிக்கிறது. இவ்வாறாக மாறி மாறி இரவு முழுதும் பல கோர்ட்டுகளில் விசாரணைக்கும் தண்டனையாக பால் கிணற்றில் தள்ளியிட்டு இரவு முழுவதும் இருட்டில் அவர் நிறுத்தப்படுகின்றார். முள்முடி சூட்டப்படுகின்றார், செந்நிற ஆடை அணியப்படுகின்றார், காரி உமிழப்படுகின்றார். எல்லா அவமானங்களையும் சுமந்தவராக அவர் இரவு முழுவதும் துயிலின்றி, தூக்கமின்றி, உறக்கமின்றி தந்தையோடு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அந்த பலியை நிறைவேற்றுவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இந்த பெசகா வியாழனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்லுகிறார், நீயும் உனது வாழ்க்கை பலியை நிறைவேற்ற தந்தையோடு விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இரு, விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இரு. தூங்காமல் உணர்ந்திருந்து ஜெபிக்கின்ற வரம் கேட்போம். அன்பானவர்கள், இந்த நேரத்திலே துயரங்களை சுமந்தவர் அவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையிலும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையிலும் காண்கிறோம், அவர் நம்மை போல மனிதரானா, நமது எல்லா வேதனைகளையும் அவர் அறிந்தார், உணர்ந்தார். ஆகையால் நமக்காக அவர் இறங்கி வருவார். அவரோடு இணைந்திருப்போம். நமது துயர வேளைகளில், துன்ப வேளைகளில், கஷ்ட காலங்களில் பிறரை பழித்துரைத்துக் கொண்டிருக்காமல், இயேசு சீடர்களை பழித்துரைக்கவில்லை, நீ ஏன் உறங்குகிறாய் என்று கேட்கவில்லை. மாறாக அவர் ஜெபித்தார், தந்தையோடு இணைந்திருந்தார். நாமும் இந்த நாளில் ஒரு திட தீர்மானம் எடுப்போம்.
அவர்கள் இல்லை, இவர்கள் இல்லை, இவன் இல்லை, அவன் இல்லை என்று குறை கூறிக்கொண்டிருக்காமல், நான் எனது உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல், என் கண்களை மூடாமல் விழித்திருந்து இரவும் பகலும் என் ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பேன். என் துயரங்கள் கடந்து போகும் அளவுக்கு, என் துன்பங்கள் என்னை விட்டு அகன்று போகும் அளவுக்கு, அல்லது என் துன்பங்களையும் துயரங்களையும் திடமனதோடு தாங்கி சுமந்து சென்று எனது லட்சியத்தை அடைகின்ற அளவுக்கு, வலிமை பெறுகின்ற அளவுக்கு நான் துயில் கொள்ளாமல் உணர்வோடு ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்று திட தீர்மானம் எடுத்த அந்த ஆசிரியருக்காக ஆண்டவரோடு கேட்பேன். அனைவரும் எழுந்து முழந்தாள் படியிடுவோம். அந்த நேரத்தில் நற்கருணை நாதருடைய நிலையிலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் துயில் கொள்ளாமல் இருந்தது நமக்காக. ஆண்டவர் துக்கவெள்ளி என்று துயில் கொண்டதும் நமக்காக. அந்த இறைவனோடு நாம் நம்மை சேர்த்து வைப்போம். அந்த இறைவனோடு தொடர்ந்து வாழ முயற்சிப்போம். நமது வாழ்க்கை முழுவதும் அவரோடு சேர்ந்தே இருப்போம். அனைவரும் இழந்தால் படியிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய பாடி ஆராதனை நாம் அடிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.